வணக்கம் 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 மாணவர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய வடிவேல் வாத்தியார் யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம் vadivel-vadyar.com வெப்சைட்டுக்கும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சரியா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர்ல காங்கிரியன்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? காங்கிரியன்ஸ், ரைட்? கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி let us understand the shapes and similarity. சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் டிரா பண்ணலாம். ஓகே, அது பக்கத்துல இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கிள் வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ். சரியா? இந்த சர்க்கிள் வந்து 4 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு சர்க்கிளும் சிமிலர், பிகாஸ் ரெண்டுமே சர்க்கிள், அதனால ரெண்டும் சிமிலர் இல்லையா? பட் சைஸ் இஸ் டிஃபரண்ட் இல்லையா? ஸோ வி cannot call it as congruent. புரிஞ்சதுங்களா? ஸோ congruent அப்படின்னு சொல்லணும்னா இந்த ரெண்டு ஷேப்பும் சேம் ஷேப்பாகவும் இருக்கணும், சேம் சைஸாகவும் இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஸ்கொயர், அது பக்கத்துல இங்கேயும் ஒரு ஸ்கொயர், ரெண்டு ஸ்கொயர் டிரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ரெண்டு ஸ்கொயருமே எல்லா சைடும் 3 சென்டிமீட்டர்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்க, சைஸ் ஆல்சோ இஸ் சேம். சரியா? மெஷர்மெண்ட் ஆல்சோ இஸ் சேம், ஷேப் ஆல்சோ இஸ் சேம். ஓகே, இந்த மாதிரி இருந்தா இந்த ரெண்டு ஃபிகரையும் நம்ம காங்கிரியன்ட்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ காங்கிரியன்ட் அப்படின்னாக்க those two figures should be of the same shape and same size. கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, உங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. ஒரே பேங்க்ல இஷ்யூ பண்ண ஏடிஎம் கார்டு, ரெண்டு ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. சரியா? ரெண்டு ஏடிஎம் கார்டை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸாக்டா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். சரியா? எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு ஏடிஎம் கார்டும் காங்கிரியன்ட். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக எல்லா ஃபோட்டோஸும் 1 above 1 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். கரெக்டாக சைஸாக கட் பண்ணியிருந்தா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸு ஆர் காங்கிரியன்ட். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, உங்களோட 1 ரூபி காயின், ரெண்டு 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க, ஒரே சைஸாக இருக்கணும். சரியா? 1990 இஷ்யூ பண்ண ஒரு காயினையும் 2020 இஷ்யூ பண்ண ஒரு காயினை எடுத்து மேட்ச் பண்ணக்கூடாது. சேம் சைஸில் இருக்கக்கூடிய காயின், ரெண்டு காயின் எடுத்து 1 above 1 வைங்க, எக்ஸாக்டாக ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும் இல்லையா? முன்னாடி இருக்கிறது கரெக்டாக பின்னாடி இருக்கக்கூடிய காயினை மறைச்சிடும். அந்த மாதிரி சைஸ், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம காங்கிரியன்ட்னு சொல்கிறோம். புரிஞ்சதுங்களா? இப்போ கமிங் டு தி காங்கிரியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? நம்ம ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சரியா? ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எக்ஸாக்டா ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னாக்கா பாருங்க, முன்னாடி இருக்க ட்ரையாங்கிள் பின்னாடி இருக்க ட்ரையாங்கிளை எக்ஸாக்டா மறைச்சிருக்கு. சரியா? போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் ஈச் அதர் எக்ஸாக்ட்லி. பாருங்க, ரைட்? ஸோ தீஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்கிரியன்ட். புரிஞ்சதுங்களா? இப்போ triangle ABC is congruent to triangle ABC is congruent to, இது congruent symbol, okay, to triangle PQR. கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, triangle ABC, right?
is overlapping on triangle PQR, right? இப்போ பாருங்க, எது மேல ஓவர்லேப் ஆகுது, எந்த சைடு மேல ஓவர்லேப் ஆகுதுன்னு பாருங்க. AB is overlapping on PR. சரியா? இது என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, side AB is corresponding to side PR. Clear? சரி. Side AC is corresponding to, இது வந்து corresponding symbol. ஓகேவா? Side AC is corresponding to side PR. Right students? அதே மாதிரி side AB பார்த்தீங்கன்னாக்கா is corresponding to side PQ. Right? Side AB is corresponding to side PQ and side BC is corresponding to side QR. Right? So BC is corresponding to side QR. Right students? இப்போ not only sides, angles also are corresponding. பாருங்க, angle A is overlapping on angle P. Right? So angle A is corresponding to angle P. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா angle B is corresponding to angle Q. Right? Angle B is corresponding to angle Q and angle C is corresponding to angle R. Angle C is corresponding to angle R. Right? So corresponding sides and corresponding angles பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் கங்க்ரியண்டா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் should be same in the size, should be same in the shape, should be same in the angles. புரிஞ்சதுங்களா? ஸோ congruence of triangles அப்படின்னா both triangles should be in the same size, same shape, same angles. Okay? When you place one above one, the front triangle should exactly hide the beside triangle. புரிஞ்சதுங்களா? இப்போ coming to the corresponding sides and corresponding angles. ஓகேங்களா? ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி இருக்கப்போ you can place here like this, okay, and you can see the corresponding angles exactly it's matching இல்லையா? அப்போ corresponding angles என்ன சொல்றோம்? corresponding side AC is corresponding to PR, then side AB is corresponding to PQ and side BC is corresponding to QR and angles A is corresponding to P and B is corresponding to Q and C is corresponding to R. Clear students? இந்த கிளாஸோட ஹேண்ட்அவுட் உங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் vadivel-vadyar.comல பிடிஎஃப் ஃபார்மில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் vadivel-vadyar.com-ஓட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கு. ஜஸ்ட் டச் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு போங்க. போயிட்டு இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூ கேன் கீப் இட் ஃபார் யுவர் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். Clear students? Don't forget to subscribe the channel, like this video and hype the video and share it to your friends and classmates. Okay students? அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வடிவேல் வாத்தியார். நன்றி மாணவர்களே.